பார்சல்களும் லண்டன், சுவிஸ், கனடா, ஜெர்மன் அதெல்லாம் அனுப்புறோம். இது ஒரு 30,000 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஓகே ஓகே. இதுதான் இந்த வெள்ளை கருவாடு வந்து. ஆனாலும் பகை வந்து ஒன்று. ஆனா இருக்கிற எண்ணெயில் அளவு கூட எல்லாம் கட்டாதான். எங்கள்கிட்ட வேண்டி நாங்கள் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பாவிச்சேன்னு சொல்றீங்க. இந்த சிங்கிள் ஆட்கள் வந்து இதை கொஞ்சம் கூட விரும்பி வாங்கினோம். அதுல வந்து உப்பு இல்லை, இதுல உப்பு இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் கசிவு தன்மை தானே, ஆனா டேஸ்ட் கூட. வெளிநாட்டுக்காரர் வந்து எந்த நேரமும் வேலை அவைக்கான அங்க இதை முள்ளி எடுத்து கொடுத்தா. இது வந்து கனவா கருவாடுன்னா, இதை விட இன்னொரு இது ஓட்டு கணவாய், இதை விட இன்னொரு கணவாய் இருக்கு, ஊசி கணவாய். அந்த கட்டா கருவாடுன்னா முள். இது வந்து தசை மட்டும்தான், முள் இல்லை. இந்த கருவாடுகள் மற்றது இந்த வெள்ளை கருவாடுகள் வேண்டியக்க ஒரு டிஸ்கவுண்டா உங்களுக்கு நாங்கள் வந்து மற்றது இது வந்து இறக்கிறதுக்கு இதுதான் அந்த வாசம் இல்லாமல் இந்த அவைக்கு மனம் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் போட்டு பேக் பண்ணி கொடுக்குறோம். எனக்கு இங்க வர்றார்கள் சொல்லுவீங்க முருங்கைக்காய் வேண்டி சாப்பிட்டாலும் கொஞ்சம் தலைமுள்ளு போட்டா நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இலங்கையிலே கருவாடு என்றால் குறிப்பாக கட்டாப்பாறை கருவாடு என்றாலே அதுக்கு பெயர் போனது பருத்தித்துறை தான். நான் என்னென்னா இப்போ இந்த பருத்தித்துறை முனைப்பகுதியில் நிற்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கருவாட்டு கடைகள் இருக்குது. அப்போ அந்த சில கருவாட்டு கடையில் போய் அங்கே என்னென்ன வகையான கருவாடுகள் இருக்குது, அவை என்னென்ன விலையில் இருக்குது, அது தொடர்பான விவரங்களை தான் இந்த காணொலியில் நான் உள்ளடக்கி இருக்கிறேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவாடுன்னா இது வந்து வெளிநாடுகளுக்கு பார்சல் பண்ற கருவாடு, அதாவது வெள்ளை கருவாடு. இது நீங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் வந்து இல்ல, எங்கள்கிட்ட வேண்டி நாங்கள் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பாவிச்சேன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இந்த கருவாடு வந்து 6 மாசம் மட்டும் பாவிக்கலாம். இதையும் வெளிநாட்டுக்கார விரும்புறோம். ஏனென்றால் இது கொஞ்சம் டேஸ்ட் கூட. இந்த கருவாடு வந்து டேஸ்ட் கூட, கொஞ்சம் எண்ணெய் கசிவு தன்மை தானே, ஆனா டேஸ்ட் கூட. மற்றது இந்த கருவாடு வந்து நாங்க நிறக்கணக்கில் கொடுப்போம். சரியா? இந்த கருவாடு வந்து நிறக்கணக்கில் எங்களால கொடுக்க இயலாது. ஏனென்றால் இது வந்து வெள்ளை கருவாடுனபடியா வெயிட் நிக்காது. இந்த கருவாடு வந்து வெயிட் நிக்காது. அதோட என்ன, உப்பு குறைவு. சாடுவாத்தான் நாங்க போடுறோம் நாங்க. அதனால உப்பு எந்த அளவுக்கு நாங்க கூடுதலா போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து வெயிட் நிக்கும். இதுதான் இந்த வெள்ளை கருவாடு வந்து. ஆனாலும் என்ன சொல்லுங்க, அப்போ இந்த கருவாடு வந்து நாங்கள் வந்து வெயிட் இல்லை, அது ஒவ்வொரு மீனுக்கு ஏற்ற, சின்ன மீனா சின்ன மீனுக்கு ஏற்ற மாதிரி 5000, 10,000, 15,000, பெரிய மீன் இப்படி மீன்கள் 25,000, 30,000 ரூபாய் வரும். இது வந்து கனவா கருவாடுன்னா, இதை விட இன்னொரு இது ஓட்டு கணவாய், இதை விட இன்னொரு கணவாய் இருக்கு, ஊசி கணவாய். அது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த ஊசி கணவாய்க்கு தோல் எல்லாம் முறிச்சு உள்ளுக்கு இருக்க மையெல்லாம் எடுத்து காய விட்டு தருவோம். அது வந்து கிலோ 15,000 ரூபா அந்த ஊசி கணவாய். இந்த கருவாடு கருவாடுன்னா கிலோ வந்து 10,000, 12,000 ரூபா விற்கிறது. ஏனெண்டா வந்து இது வந்து வெயிட் நிற்கும். அந்த ஊசி கணவாய்ன்னு நாங்க சொல்றது வெயிட் நிற்காது, நிறைய கருவாடு வரும். அதனால தான் அது 15,000. அதோட அது அந்த உள்ளுக்கெல்லாம் கிளீன் பண்ணி தான் நாங்க போடுறது. மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா, ரால் கருவாடு வெளிநாட்டுக்கார முன்கூட்டியே எங்களோட ஃபோன் நம்பர் நான் தாரேன். அதுக்கு நீங்கள் ஓமன்னு சொல்லி ஆர்டர் தந்தா மட்டும் போட்டு தருவோம். சில இடங்கள்ல ரால் கருவாடுக்கு கலரிங் போடுறது, அதனால தான் அந்த ஆரஞ்சு கலரா இருக்கிறது. நாங்கள் அப்படி செய்கிறீர்கள் என்ன சாப்பிட்ற சாமான் எல்லோ. அப்ப நீங்கள் ஓமன்னு சொன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி கலரிங் ஒன்றும் சேர்க்காம உப்பு எந்த அளவு உங்களுக்கு வேணும் என்று சொன்னா நாங்க அதே அளவுக்கு போட்டு தருவோம். ரால் கருவாடு வேணும்னா எவ்வளவு நாளைக்கு முதல்ல உங்களுக்கு சொல்லணும்? எங்களுக்கு அண்ணா ஒரு ரால் கருவாடு வந்து நல்ல வடிவா காய வைக்கிறேன்னா கடைசி 6 நாள் தேவை. நீங்கள் அதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கே நீங்கள் வெளிநாடுல இருந்து வர போறோம் அல்லது உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்கள் ஓட சொன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி எத்தனை கிலோ வேணும் என்றால், பெரிய இறால் வேணுமா சின்ன இறால் வேணுமா என்று சொன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டு தருவோம். இப்ப எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் என்ன சொல்றேன்னா 077 56 44 780. எங்களோட கடையின் பேர் பூவா கருவாட்டு கடை. இது எங்களோட லோக்கல் நம்பர் 077 56 44 780. அதோட எங்களோட வீட்டு குறிப்பு நாங்க சொல்றேன், தொம்மியபெட் சேர்ச்சுக்கு செங்கமஸ்லே ஒழுங்கைக்கு பக்கத்து வீடு. நீங்கள் ஒரு இடம் தேட தேவையில்லை. எங்களோட நான் முதலே சொன்னாங்க தானே, எங்களோட 2 சிவர் பக்கம் பூவா கருவாடு விற்பனை நிலையம் போட் அடிச்சு விட்டுக்கிறோம். நீங்க நேராவே எங்கள்ட்ட உள்ளுக்க வேணும். அதோட உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் என்றால், கருவாடு இந்த கருவாடு வேண்டேக்க, இந்த கருவாடுகள் மற்றது இந்த வெள்ளை கருவாடுகள் வேண்டியக்க ஒரு டிஸ்கவுண்டா உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த இந்த திரியாப்பெற கருவாடுகள் 50,000, 1 லட்சத்துக்கு வேண்டியக்க இந்த கருவாடும் அப்படி இல்லாட்டி இந்த கருவாட்டு பீஸ்ல ஒரு 1/2 கிலோ பீஸ்
அப்படி ஒரு 5000 4000 பெறுமதியான பீஸ்கள் உங்களுக்கு இதே மாதிரி கருவாடா ஓ இது வந்து சின்ன கருவாடு திரியாப்பரையில சின்ன கருவாடு டிஸ்கவுண்டா கொடுப்பீங்க. நாங்க சும்மாவே என்ன வந்தங்கள்ட்ட வந்து வாடிக்கையா வேண்டுறவங்களுக்கு நாங்க சும்மாவே கருவாட்டுக்கு வந்தால் அவைகளுக்கு நாங்க இப்படி கருவாடுகள் மற்றது இப்ப காட்டின பீஸ் கருவாடுகள்லாம் ஃப்ரீயாவே சும்மாவே கொடுக்கலாம். நாங்க வந்து 50,000 1 லட்சம் வேண்டிக்க வேண்டி இல்லை. நாங்க ஒரு 10,000 ரூபாய் கருவாடு வேண்டிக்கையும் அவைகளுக்கு அந்த கருவாட்டுக்குரிய தலையும் முள்ளும் ஃப்ரீயா கொடுக்கறதோட ஒரு இந்த கருவாடு அல்லாட்டி மற்ற கருவாடுகள் சூட கருவாடுகள் நெத்தொலி கருவாடு நாங்கள் இதாவே ஃப்ரீயா கொடுக்குறோம். நாங்கள் தலை முள்ளும் ஃப்ரீயா கொடுத்தோம். தலை முள்ள வச்சு என்ன செய்யலாம் அவையல்? ஓமன் அந்த தலை முள்ளுக்கு வச்சோம்னா நாங்கள் சொதியல் மரக்கறி கூழுக்கு போடுறதை விட மரக்கறி என்ன காய்ச்சினாலும் ஒரு சின்ன துண்டு முள்ளு போட்டாலே அது டேஸ்ட். சில முருங்கைக்காயலுக்கு இங்க வர்றவர்கள் சொல்லுவீங்க முருங்கைக்காய் வேண்டி சாப்பிட்டாலும் அந்த தலை முள்ளு போட்டா நல்லா இருக்கும் என்று சொல்லுவீங்க. அமெரிக்கா லண்டன் சுவிஸ் கனடா கனவேர் வர்றோம். அதோட நாங்க பார்சல்களும் லண்டன் சுவிஸ் கனடா ஜேர்மன் அனுப்புறபடி எங்களுக்கு அதோட திரும்ப திரும்ப அதோட எங்களோட பார்சல் வந்து கருவாடு சாப்பிட்டார்கள் சரியில்லை அப்படி இப்படின்னு ஒரு நாள் சொல்லல எங்களுக்கு சாப்பிட்ட அப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்பிவினோம் தங்கச்சி உங்களோட கருவாடு சூப்பரா இருக்கு. அடுத்ததா இன்னொரு கடைக்கு வந்திருக்கிறோம். இந்த கடையில பேர் வந்து பொன்னுமணி விற்பனை நிலையம். இது அவங்களோட தொடர் விளக்கங்கள். வாங்க அந்த கடையில் போய் என்னென்ன கருவாடுகள் இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். உங்களோட கடையில் வந்து இப்போ யாழ்ப்பாணத்து இலங்கையில் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் எந்த கருவாடை கூட வேண்டுறவ? கட்டா கருவாடு இந்த கனவை மாசி தொண்டன் அப்படி பலவிதமான கருவாடு எல்லாமே வேண்டுறோம் கூடுதலாம். உங்கள்ட்ட எவ்வளோ விலை போகுது? விலைன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஓகே இது வந்து 2 வருஷத்துக்கு மேல பார்க்கணும். இது வந்து கிலோ 3000. ஒரு மீன் வந்து 3000. இது வந்து எங்களுக்கு குறைஞ்சது 8 கிலோ மீன் இருக்கும். ஓகே அப்ப 8 கிலோன்னு சொல்ல எங்களுக்கு குறைஞ்சது 24,000 ரூபாய் காசு கிட்ட போகுது. ஓகே அதோட எங்களோட கூலிகள் பேப்பர் காசு உப்பு காசு அப்படி ஒரு 1500-2000 ரூபாய் போனா இப்ப விலைக்கு நாங்கள் இது ஒரு 30,000 ரூபாய்க்கு கொடுப்போம். ஓகே ஓகே 30,000 சொல்லிக்க குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 1,300 1,400 அப்படி ஓகே கருவாடு கிலோவா கொடுக்கணும்னு சொன்னா இந்த இப்படியான கருவாடு கொடுக்குறோம். இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியான வித்தியாசம் இருக்கு. இது அந்த இதே மீன் தான். அதே மீன்ல வந்து இது சின்ன மீன்ல வந்து இது வந்து சாணியான கொழுப்பு தன்மை இருக்கு. ஓகே இதை வேணும்னு சொன்னா நாங்க நிறுத்து கொடுக்கணும்னு சொன்னா இது உங்களுக்கு 2,000 ரூபாய் போடினம் கிலோ. இது 3000 இது 2000. இது வந்து சாரியா கொழுப்பு தன்மை இருக்கிறபடியா எங்களுக்கு நிறைய இருக்கு. அது வந்து வெள்ளின்னு சொன்னபடியா கொஞ்சம் காத்தா இருக்கிறபடியா எங்களுக்கு நிறைய இல்லை. இதை நாங்கள் இப்பத்த விலைக்கு ஒரு 15,000 அப்படி கிலோ 15,000 கொடுப்போம். இதே மாதிரி இன்னும் ஒரு கருவாடு இருக்கு. இது வந்து அதே இல்லை இன்னும் ஒரு கொழுப்பு. இது வந்து இப்பத்த விலைக்கு 10,000 ரூபாய் 9,000 ரூபாய் போகும். இதுவும் கட்டாதான் ஆனா உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஆனா இது அதோட விட இது கூட போடும். இது வந்து இப்பத்த விலைக்கு கிலோ 9,000 10,000 ரூபாய் கிலோவா போகுது. என்னன்னா இது உங்களுக்கு சரியான விலை குறைவா தாரு. மீன் வந்து மீன் வகை வந்து உண்டு. ஆனா அந்த அளவு கூட எல்லாம் கட்டாதான். அது கட்ட வெள்ள கட்டா அப்படி ஒவ்வொரு கட்டாண்டி இருக்கு. அந்த கட்டாவில வந்து கட்டாது இங்க வந்து சில யாழ்ப்பாணத்துல 3,500 ரூபாய் போகுதாம் 3,000 4,000 2,000 சொல்லினோம். அதுக்காக நாங்க இப்போ ஒரு கொஞ்சம் கருவாட்டை நாங்க போட்டு வச்சிருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதைத்தான் நான் வந்து சொல்லினோம். இது உங்களை பார்த்தாலே தெரியும். அதையும் பார்த்திருக்கணும் இதையும் பார்த்திருக்கணும். இது வந்து உப்பு. அவைக்காக நாங்கள் இதையும் கொஞ்சம் போட்டு வச்சோம். இந்த சிங்கிள் ஆட்கள் வந்து இதை கொஞ்சம் கூட விரும்பி வாங்கினோம். அதுல வந்து உப்பு இல்லை இதுல உப்பு இருக்கு. அதாவது இது வந்து தொண்டை. இது வந்து நாங்க முள்ளெடுத்து கிளீன் பண்ணி கொடுப்போம். இது என்னத்துக்கு முள்ளெடுக்கணும்னு சொன்னா இந்த வந்து வேலை டைமோட கொஞ்சம் குறைக்கிறானே வெளிநாட்டுக்காரர் வந்து இந்த நேரம் வேலை அவைக்காக நாங்கள் இதை முள் எடுத்து கொடுத்தா அவைக்கு முள்ளெடுத்து கொடுத்தா அவைக்கு ஒரு சுகமான வழிதான். இப்போ நாங்கள் சில நேரம் கடையில் இருக்கிறோம். அதுக்காக சில பேர் வந்து உடனே செய்து வைக்க சொல்லிக்கலாம். அதுக்காக நாங்கள் முள்ளையே செய்து வைக்கிறோம். நாங்கள் கூட பெரிய அளவில் உடனே செய்யலாம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் செய்து வைப்போம். அதை நாங்கள் செய்யணும். இதே மாதிரி தான் நெத்தலி கருவாடு. என்ன விலை போதாக்கா தொண்டன் கருவாடு? இது வந்து இப்போ 20 ரூபாய் 25 ரூபா போகும். கிலோ 3,500 ரூபா போகும். கிலோவா எடுக்கணும்னு சொன்னா 3,500 ரூபா. உடைத்தாட்டேன்னா அதே இல்லை தான். இது வந்து முழுசா போட்டுக்கிறாரு. இது தொண்டன் கருவாடு முழுசா போட்டாரு. இது வந்து இப்படி ஒரு பேக் 1000 ரூபா இந்த அப்படி விற்கிறோம். இது வந்து கிலோ வண்டியில் இப்படி ஒரு பேக் கணக்கு. இது வந்து அப்படியே கிழிச்சு போட்டது. இதே தொண்டன் தான்
அதாவது இப்ப இந்த கருவாடல் வாங்கினா இப்ப இது நாங்கள் ஒரு பேக்கு 300 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்கிறோம். ஆனா இதே எங்கள்கிட்ட கருவாடு எடுத்து நம்ம சொன்னா இதா வைக்க நாங்கள் சும்மாவே கொடுப்போம். இது என்னக்கா? இது வந்து இந்த கருவாட்டுன்ற முள், இந்த கட்டா கருவாட்டுன்ற முள். இது வந்து தசை மட்டும்தான், முள் இல்லை. இதை நாங்க புறம்பா வச்சு நாங்க சும்மா அந்த கருவாடு வேண்டாம சும்மா வந்து இப்ப மரக்கறிகளுக்கு கூழுகளுக்கு வந்து கேட்பினாங்க. அவைக்கு நாங்கள் இதை ஒரு 200-300 ரூபாய்க்கு காசுக்கு தான் கொடுக்குறாங்க. இதே நேரம் இந்த கருவாடு வாங்குற வரைக்கும் வாங்கினா அதை நாங்க புரியா கொடுப்போம். இந்த மாசி கருவாடை பாருங்க, இது வந்து சம்பல் போடுறது. இது வந்து நாங்கள் இன்னும் கொடுக்கல, சம்பல் விட வெளிநாட்டுக்கார கொடுக்கல, சம்பல் போடுறதுன்னு மாசி கேட்கிறேன். இப்ப நாங்க இன்னும் இதுவரையில நான் பாவிக்கல, ஆனா நல்ல டேஸ்ட்னு சொல்லி எனக்கு மாலதிகள் என்ன இந்த மாசம் ஆகும். மற்றது இது வந்து இறைச்சிச்சரக்கு. இதுதான் அந்த வாசம் இல்லாமல், இந்த அவைக்கு மனம் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் போட்டு பேக் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து கருவாட்டோட போடுறதில்ல, ஒரு பேக்கில் கருவாட்டை போடுவோம், அடுத்த பேக்கில் தான் இதை நாங்கள் போடுவோம். அப்போ போட்டு அவைக்கு எந்த ஒரு மனங்களோ எந்த ஒரு இதோட இருக்காங்க. இப்போ பார்சல் போடுறதா கூட நாங்களே போட்டு நாங்களே செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.